Hi, today we are going to see about the applications of multimedia. So what is applications of multimedia? Multimedia வந்து எந்த applications-ல எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். Multimedia is a most fast growing area in the field of information technology. Information technology அதாவது ஷார்ட்டாக ஐடின்னு சொல்லலாம். ஸோ ஐடி ஃபீல்டில் மல்டிமீடியா வந்து ஒரு பெஸ்ட் ஒன்னாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்கும்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மெனி சோர்சஸ் லைக் டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ், ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ மல்டிமீடியா அப்ளிகேஷன் வந்து மோஸ்ட்டாக எங்கே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see about the education. ஸோ எஜுகேஷன் ஃபீல்டில் மல்டிமீடியா யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்ம டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரெண்டுக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக இருக்குது. இட் ஆஃபர்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு ட்ரெடிஷ்னல் லேர்னிங். ஸோ வாட் இஸ் ட்ரெடிஷ்னல் லேர்னிங்? நம்ம யூஸ்வலாக ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்டாஃப் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்து அது எக்ஸாம்ஸ் இதெல்லாம் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் லேர்னிங். ஸோ இந்த எஜுகேஷனல் மல்டிமீடியா கான்செப்டில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேயாக இருக்கும். எப்படி அது ஆல்டர்னேட்டிவ் வே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா இட் அலவுஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் வேரியஸ் கான்செப்ட்ஸ் த்ரூ அனிமேஷன். ஸோ நார்மலாகவே ஒரு கண்டென்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்குறத விட ஒரு டயக்ராமேட்டிக் பிக்சரைஸ்டாக பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கிட்ஸோட ஸ்டோரி புக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோரி புக்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க ஸ்டோரி புக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே பிக்சரைஸ்டாக இருக்கும். அப்போ ஏன் அது பிக்சரைஸ்டாக இருக்குது? ஸோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கிறப்போ அதை நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சேம் வே பிக்சராக இருக்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் அனிமேஷனாக இருக்கிற மல்டிமீடியாஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு இன் ஜெர்மனி மல்டிமீடியா பேஸ்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் சிஸ்டம் நேம்ட் அஸ் மாடுலு வாஸ் டெவலப்ட். ஸோ ஜெர்மனியில் வந்து இந்த மல்டிமீடியா பேஸ்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் சிஸ்டம்காக ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேம் வந்து மாடுலு. ஸோ இந்த மாடுலு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ண ஒரு ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸ்க்காக. நம்ம இந்தியாவில் இந்த மல்டிமீடியாவை நிறைய வேஸில் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன வேஸ்? லேர்னிங், தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆன்லைன் லேர்னிங், டிஸ்டன்ஸ் லேர்னிங் அண்ட் விர்ச்சுவல் லேர்னிங். விர்ச்சுவல் லேர்னிங்னா லைவ் சாட் மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட், in India we have launched a satellite called as EduSat. Educational satellite is launched in India for serving the educational sector. So in education it provides an alternative method to traditional learning, allows the student to learn various concepts through animation. In Germany for this techniques they have developed a thing called as Modulo, which provides a flexible environment for the students to learn. In India we are using it in different ways. The three ways are e-learning, distance learning and virtual learning, and we have launched an educational satellite which serve for the educational sector. And the next one is entertainment. So this mode is needed in all mode of entertainment like radio, TV, online gamings. So entertainment பார்க்குறப்போ நம்ம ரேடியோவில், டிவியில், ஆன்லைன் கேமிங்ஸ், இன்டர்நெட்ஸ் இது எல்லாத்துலேயுமே மல்டிமீடியா நிறைய யூஸ் பண்ணுறோம். So video on demand or movie on demand, it is a service that provides movies to television set on an individual basis at home. So on demand அப்படின்னா என்னது? நம்ம ஒன்று கொடுத்து அதுக்கு ஒன்று வாங்குறது தான் ஆன் டிமாண்ட். ஸோ இங்கே வீடியோ ஆன் டிமாண்ட் ஆர் மூவிஸ் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ் நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் செட்ஸ்க்கு மூவிஸை ப்ரொவைட் பண்ணுது ஆன் அன் இண்டிவிஜுவல் பேஸஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கேபிள் கனெக்ஷன் இருக்குது, ஒரு டிடிஹெச் கனெக்ஷன் இருக்குது. நம்மளுக்கு எப்படி அதில் வந்து பிக்சர்ஸ் தெரியுது? நம்ம ரீசார்ஜ் பண்ணாவோ பே பண்ணாவோ தெரியுது இல்லையா? இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணால் நம்ம வீட்டில் தான் தெரியும், பக்கத்து வீட்டில் தெரியாது. நம்ம ரீசார்ஜ் பண்ணலைன்னா நம்மளுக்கு தெரியாது. அதுதாங்க இண்டிவிஜுவல் பேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேமெண்ட்டை பொறுத்து நம்ம டெலிவிஷன் செட்ஸில் ஆன் டிமாண்ட் வாட் வி ஆர் கிவிங், வி ஆர் ப்ரொவைடிங் த மூவிஸ். ஸோ இந்த மூவிஸ் எல்லாமே எங்கே இருக்கும்? இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அ சென்ட்ரல் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும் அண்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அ கம்யூனிகேஷன் நெட்ஒர்க். எல்லா மூவிஸும் சென்ட்ரல் சர்வரில் ஸ்டோர் ஆகிட்டு இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். எங்கே டிரான்ஸ்மிட் ஆகும்? த்ரூ த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட். ஸோ கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகி நம்ம டெலிவிஷன் செட்டில் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? ஸோ அப்போ அந்த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்குக்கும் நம்ம டெலிவிஷன் செட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் செட்டப் பாக்ஸ்.
So set-top box connected to communication network converts the digital information to analog signals and it put into the television sets. The next one is business system and medical service. In business system, it is used for presentation, trainings and so on. The marketing and advertising agencies are using animation techniques for sales promotion. ஸோ பிஸ்னஸ் சிஸ்டத்தில் என்னென்னா மெயினாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அட்வர்டைஸிங் ஏஜென்சியவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு மீடியா நம்ம சூஸ் பண்ணிக்கிறது ஆடு தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா நம்ம டிவியில். ஸோ நார்மலாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டெக்ஸ்ட் மாதிரியோ சும்மா ஒருத்தங்க நின்றுட்டு பேசுகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அது ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிசான் ஜாம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பேசுகிற மாதிரி, அது ரொட்டேட் ஆகி ஒரு பாட்டிலுக்குள்ளே போனால் அந்த பாட்டிலுக்குள்ளே ஜாமாக மாறுற மாதிரி அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கலர்ஃபுல்லாக இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரி அட்ராக்டிவாக ஃப்ரூட்ஸ் எங்கேயுமே பேசாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனாக கொண்டு வரப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதுக்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டை சீக்கிரமாக எல்லாத்துக்கிட்டையும் அவங்க ரீச் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் டெக்னிக்ஸில் மல்டிமீடியா யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம செல்ஃபோன்ஸ், பிடிஏ இதிலலாம் ப்ளூடூத் வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்கு மல்டிமீடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இன் மெடிக்கல் சர்வீஸ் மீன்ஸ் இட் ஹேஸ் வைட் க்ரோத் இன் மெடிக்கல் சர்வீஸ். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் சர்ஜரி மெத்தட்ஸ் வியா சிமுலேஷன் ப்ரியர் டு ஆக்சுவல் சர்ஜரி. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சர்ஜரி மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட்டாக செஞ்சு பார்க்காம ஒரு அனிமேட்டட் வீடியோவாக அந்த சர்ஜரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் பிளேசஸ் அண்ட் மல்டிமீடியா கான்ஃபரன்சிங். ஸோ இப்போ மல்டிமீடியா வந்து நம்ம பப்ளிக் பிளேசஸில் நிறையவே பார்க்குறோம். எங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா லைப்ரரி, ரயில்வே ஸ்டேஷன், மியூசியம், மால்ஸ், ஏர்போர்ட், பேங்க்ஸ், ஹோட்டல்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கியாக்ஸ். கியாக்ஸ் அப்படின்னு என்னது? இட் இஸ் அ ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஃபர்னிஷ்ட் எக்யூப்டு மல்டிமீடியா கம்ப்யூட்டர் that allows the user to retrieve information via touch screen. அதாவது அது ஒரு கம்ப்யூட்டர் தான், மல்டிமீடியா கம்ப்யூட்டர். அதில் வந்து எல்லாமே ஃபுல் எக்யூப்டாக இருக்கும். நம்ம வேணுங்கிறத டச் ஸ்க்ரீன் மூலிமா எடுத்துக்கலாம். இந்த கியாக்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏடிஎம் மிஷின். ஸோ இந்த ஏடிஎம் மிஷின் வந்து பேங்கிங் செக்டரில் இருக்குது. ஸோ எல்லாமே டச் ஸ்க்ரீனில் நம்ம டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ண அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ண முடியுது இல்லையா? ஸோ அதுதான் கியாக்ஸ். ஸோ மால்ஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேப் ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ நீங்கள் மாலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கடைக்கு போகணும், அது எந்த ஃப்ளோரில் எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மால் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த கியாக்ஸ் மிஷின் மேப்லேயே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்டட் இன் கியாக்ஸ் ஆர் என்ரிச்ட் வித் அனிமேஷன்ஸ், வீடியோஸ், பிக்சர்ஸ், கிராஃபிக்ஸ், டயக்ராம்ஸ், மேப்ஸ், ஆடியோ அண்ட் டெக்ஸ்ட். Next, the last one is multimedia conferencing. Multimedia conferencing is the face-to-face interaction among participating users located far away from each other. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், மல்டிமீடியா கான்ஃபரன்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேர் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருப்பாங்க, ஆனால் வீடியோ சேட் பண்ணுறோம் இல்லையா, வீடியோ கால் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் மல்டிமீடியா கான்ஃபரன்சிங். ஸோ அது 2 பேர் இல்லை, a group of members can also participate in a video conferencing call. So that's all about the applications of multimedia. Once we will recall where and all it is used in the field of education, entertainment, business system and medical service, public places and multimedia conferencing. So இந்த கொஷின் வந்து உங்கள் புக் பேக்கில் கிடையாது, பட் இருந்தாலும் இன்டீரியர் கொஷின்ஸில் கேட்கலாம். இட்ஸ் a simple question. Thanks for watching. இதோட chapter 1 completed. Next chapter's videos will coming soon. Thank you.